ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம வனிதா அக்காவை பற்றி ஒரு சில மேட்டர்களை பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு லோக்கல் டெலிவிஷனில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நம்ம வனிதா அக்காவுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவோட ஆங்கர். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வனிதா அக்கா ஊஹும் சொல்கிறியா அப்படின்ற ஒரு சேனலுக்காக ஒரு ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோவில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாக்காப்பா ஆனந்த் ப்ளஸ் நம்ம பிரியங்கா இவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஷோவை வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அந்த ஷோவில் வந்து சம்திங் வந்து ஒரு பொருள் வந்து கேட்கப்படும், ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு ஒன்று நீங்கள் பிரியங்கா சைடில் வந்து நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாக்காப்பா சைடில் பஸர் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம வனிதாக்கா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து நீ என்னடா சொல்கிறது, நான் வந்து எப்பயுமே லாயலாக இருப்பேன், எப்பயுமே வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க, பிரியங்கா சைட்லேயும் போய் பஸர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாக்காப்பா சைட்லேயுமே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸர் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, என்னங்க இது இப்போலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆடியன்ஸே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த ஊஹும் சொல்கிறியா ஷோ நடந்துகிட்டு இருக்குது, வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் யாருமே வந்து இப்படி பண்ணதே கிடையாது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஷோவோடைய இதுவே வந்து கெடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லவே டக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரியங்கா வந்து அவங்க இந்த மாதிரி வந்து இந்த ஷோவோட நீங்கள் வந்து இதை வந்து கெடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பக்கமுமே வந்து நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் இது ஒரு கேம் ஷோ அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெட் கார்டுன்ற ஒரு ப்ரோமோ மட்டும்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட வனிதா அக்காவுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ரோமோவே வந்து என்ன நடந்துக்கிட்டுனா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சினோரியோவில் நம்ம வனிதா அக்கா வந்து பிரியங்காவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறதாகவும், கொஞ்ச நாளும் கழிச்சு என்ன நடந்தது அப்படின்னா 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஷோ ரன் பண்ணதாகவும் பேச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்தாலே அது கண்டிப்பாக ஒரு ப்ராங்காக இருக்கும், அப்படின்லாம் ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து வீக்கெண்டில் அதை பற்றி என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிட போகுது. பட் ஆனால் இது மேட்ச்சில் வந்து ஒரு ப்ராங்காக தான் இருக்க போகுது, அப்படி இல்லைனா வந்து ஜாலியாக திங்ஸாக தான் இருக்க போகுது. ப்ரோமோலாம் அப்படி வந்து கொஞ்சம் எக்ஸாகுலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம வனிதா அக்கா ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட அப்பாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோடய அப்பாவை தான் என்னோடய வாழ்க்கையை வந்து இப்போது சீரழிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய அப்பா தான். எதனால் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு நிறைய தவறான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாரு. அவரோட பேச்சை கேட்டு வளர்ந்ததுனால மட்டுமே இப்படி நடந்துச்சு. நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிஞ்சதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா பேச்சு கேட்காம இருந்தால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருந்திருக்காது. நான் செல்ஃப் டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாலே நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி வனிதாக்கா ரீசெண்டாக சொல்லிட்டாங்க. இதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பலங்காக வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவால் தான் ஒரு பொண்ணு வந்து சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.